இல்லை, சீமான் மேலே வைக்கிற விமர்சனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்களோட ஓட் பேங்கை விஜய் எடுத்துக்கிட்டாரு, இளைஞர் பட்டாளத்தை விஜய் எடுத்துக்கிட்டாரு, அதனால தான் வந்து சீமான் வந்து விஜய் திட்டிக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. சீமானுக்குன்னு உள்ள ஓட் பேங்க் இருந்துட்டாங்க இருக்குது. அது வந்து சொல்லவே முடியாதுங்க. அப்படிலாம் வந்து சொல்லவே முடியாது. விஜய் இப்போ தானே வந்திருக்காரு, இன்னும் களத்துலேயே இன்னும் இறங்கலைங்களேங்க. அதுக்குள்ளே எப்படிங்க அவர் ஓட் பேங்க் எடுத்துட்டாருன்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் இன்னும் களத்தில் இன்னும் இறங்கலை. இன்னும் சட்டமன்ற தேர்தலில் இன்னும் நாமினேஷன் ஃபைல் பண்ணலை. இன்னும் எந்தெந்த தொகுதியில் யார் யாரை நிற்க வைக்க போகிறான்னு தெரியல. கூட்டணி போகிறாரா, இல்லை தனித்து நிற்க போகிறாரா, 234 தொகுதியிலே நிற்க வைக்க போகிறாரா, இல்லை என்ன பண்ண போகிறாரு, எதுவுமே தெரியாது. இன்னும் வந்து பைலா இந்த அஜெண்டா போடலை, ஒன்றுமே கிடையாது. அப்போ எப்படி அவர் வந்து சீமானோட ஓட்டு வங்கி அவர் எடுத்துட்டாருன்னு எப்படி சொல்ல முடியும்? சீமான் அவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஓட்டு வங்கி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது எப்போவுமே இருக்கும். அது வந்து குறைவுபடாது. சீமானுடைய ஓட்டு வங்கின்றது அவருடைய தனிப்பட்ட முறையில் அவருடைய கட்சியில் அவர் ஆரம்பித்து கொண்டு வரக்கூடிய அவருடைய பேச்சு திறமையில் வரக்கூடியது தான் அந்த ஓட்டு வங்கி. மற்றபடி சீமானோட கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஆளுநர் இருந்து ஓட்டு வங்கி வந்ததுன்றது சொல்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அவருடைய பேச்சு திறமையால் அங்கே ஓட்டு வங்கி அவர் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவ்வளோதான்.